கேஸ் கையில வச்சா கூட வெளியே வர முடியாது. சந்தக்கார வச்சா கூட வெட்டிடுவாங்க. சாட்சிக்கார குடிப்பாங்க. வந்தவாசி பக்கம்னா கூட பரவாயில்ல. நம்மள படம் பேசணும். யானை எடுத்துக்கணும் அந்த வழி தான் போவீங்க. நம்மள பேண்டா விட்டுட்டு லாடம் கட்டுப்பாங்க. நம்மள ஒரு சான்ஸ் தரணும். மூச்சு வந்தான்னு பார்க்கலாம். நம்மள மீன் குழம்பு அவுச்சு கைய புடிச்சா நான் மாட்ட மாட்டேன். என்னதுதான் எனக்கு காமநாடி பின்னாடி ஓடியா தெரியாது தவிக்க விட்டு சொல்லி விட்டாங்க அம்மா. தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? இருக்கின்ற தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே, பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா, என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுட்டங்கி கண்மணியே கண்ணுறங்கி ஆறினாவோ தகது. என் தகச்ச பாருங்கப்பா, இப்படி பைத்தியம் பிடித்து போல் ஆகிவிட்டாங்க அம்மா.
நடந்தது தங்கச்சி. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. தகச்சு ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற புத்தி தகிச்ச பாருங்கம்மா. நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா. அங்கவா தாயாரு தந்தை யாருக்கு தகிச்சிருக்க பாருங்கம்மா. தாலிமத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா. தகச்சு தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா. நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற ஊத்துக்கு யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த பாரம்மா. தாயாரு தந்தை யாரு கூறம்மா. இறைவா, இரு கண்களை தெரியாத எனக்கு துணையாக இருந்த என் தங்கச்சி பைத்தியமாக அலைகின்றாளே. அன்பார்ந்த நாடக ரசிகர்களே, அழகான நமது மாமண்டூர் கிராமம் இந்த மாமண்டூர் கிராமத்திலே நான் பிறந்து வளர்ந்த ஊர். அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய நமது மாமண்டூர் கிராமம் எங்கள் கலையை இப்பகுதியிலே அறிமுகம் செய்த அருமை உள்ளம் கொண்ட ராணி உரிமையாளர் அன்பு ஐயா எங்கள் உயிரிலும் மேலான ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக திருநெல்வேலி வாகைக்குளம் புத்தக புரட்சியாளர் தளபதி தீபக் பாண்டியன் அவர்களுக்கு 20/5/2025 முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய நமது மாமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மாமண்டூர் நவீன், மாமண்டூர் ஜெகதீசன், மாமண்டூர் மணிகண்டன், டாடா மேஜிக் நந்தகுமார், செல்வமணி, ஆட்டோ லோகநாதன் என்றும் அண்ணன் வழியில் சிறப்பாக காலம் சென்ற தீபக் பாண்டியன் புத்தக புரட்சியாளர் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம்.
சாப்பிட்டு தான்பா வாப்பா, சாப்பிட்டு தான் வா. அவனுக்கோ கண்ணு தெரியல, இவரோ பைத்தியம் ஆயிட்டான். இந்த படி அவன் மீது தான் போடணும். ஐயா பார்வையம் தெரியாத நீ ஒரு பெண்ணை கடத்து வைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுதே மன்னராண்டு அழைத்து சென்று. ஐயா ஐயா ஐயா, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. இரு கண்களை தெரியாதனா இப்படி ஒரு தவறான செயலை நான் செய்யவில்லை ஐயா. ஐயா, இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணமா ஐயா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் யார் என்று கேட்கின்றீர்களா ஐயா? இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்தியம் தவறாக ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை தங்கை முத்தழகி ஐயா. நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்